ஹாய் கைஸ், வணக்கம். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து கத்திப்பாரா வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெச் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 5 மாதவரம் மில் காலனி சோழிங்கநல்லூர் அதில் வர ஒரு இன்டர்மீடியட் செக்ஷன். இது வந்து ஒரு எலிவேட்டட் செக்ஷன், கான்ட்ராக்டர் எல்என்டி. இப்போ நான் எக்ஸாக்டாக சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த என்ட்ரன்ஸ் தான் நிற்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த ஒயிட் கலர் பில்டிங்கில் தான் செகண்ட் ஃப்ளோரில் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன் வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடத்துல தான் காரிடார் 5க்கான சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுது. அதற்கான பில்லர் ஒர்க் தான் இப்போ ப்ராக்ரஸ் ஆகுது. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து வர மெட்ரோ ரூட் அலைன்மெண்ட்டில் வர ஸ்டேஷன் தான் இது. லாஸ்ட்டாக நான் அந்த வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் அந்த வீடியோ போடும்போதே நான் காமிச்சிருப்பேன் இந்த பில்டிங்கை. ஸோ இந்த பில்டிங்கோட இப்போது வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறீங்க. ஏற்கனவே இந்த பில்டிங்கில் மெட்ரோ ஸ்டேஷனும் எம்ஆர்டி ஸ்டேஷனும் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போது அடிஷ்னலாக காரிடார் 5லையும் மெட்ரோ ஸ்டேஷன் அமைகிறதுனால 2 மெட்ரோ ஸ்டேஷன், ஒரு எம்ஆர்டிஎஸ், ஏற்கனவே இருக்கிற சபர்பன் ட்ரெயின், ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ண போகிற ஒரு முக்கியமான ஸ்டேஷனாக இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க போது. காரிடார் 5 மெட்ரோ ரூட்லேயே அதிகம் பேர் யூஸ் பண்ண போகிற ஒரு பிஸியான மெட்ரோ ஸ்டேஷனாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். பட் ரொம்ப நாளாக இந்த ஸ்டெச்சில் பொறுத்த வரைக்கும், அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஆலந்தூர் இந்த ஸ்டெச்சில் மெட்ரோ பில்லர் ஒர்க் வந்து ரொம்ப நாளாக தொடங்காமே வச்சுருந்தாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன், இனிஷியலாக சென்னை சென்ட்ரல்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆப்ரேட் பண்ணுற இந்த க்ரீன் லைன் காரிடார் மெட்ரோ ரூட்டை வந்து ஆலந்தூரோடு டெர்மினேட் பண்ணிவிட்டு இந்த ஆலந்தூர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த க்ரீன் லைன் காரிடாரோட மெட்ரோ வைடக்டை வந்து காரிடார் 5ஓட லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தாங்க. பட் லேட்டராக வந்து அந்த பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ புதுசாகவே மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காரிடார் 5க்கு செப்பரேட்டாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்ட்டு முடிவு செஞ்சுருக்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் லைவாக விசிட் பண்ணும்போது சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஆலந்தூர் வரைக்கும் பில்லர் ஒர்க் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக தொடங்கலை. அங்கங்கே சில இடத்துல பேரிகேட் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. டிராஃபிக் வந்து ஒன் வேவாக டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த வேலைகள் தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வேலைகள் வந்து நடக்கலை. ஸோ அதனால தான் இன்னும் எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் சில நாட்களில் எக்ஸாக்டாக தெரியும். ஒன்ஸ் அந்த பில்லர் ஒர்க் தொடங்கிட்டாங்கன்னா புது மெட்ரோ வைடக்ட் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்களுக்கு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். இப்போ நான் டுவர்ட்ஸ் ஆலந்தூர் டைரெக்ஷனில் நடந்து போகிற ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. இந்த இடத்துலலாம் இன்னும் மெட்ரோ பில்லர் அமைப்பதற்கான அந்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணல. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஆலந்தூர் போகிற இந்த ரோட்டில் வந்து மெட்ரோ ஒர்க்காக டிராஃபிக் வந்து டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன் வேவாக மாற்றிருக்காங்க. ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற இந்த ரோடு தாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஆலந்தூர் போகிற ஸ்டேஷன் ரோட். இதை வந்து காரணிகர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்டாக மெட்ரோ ஒர்க்னால இந்த ரோடை வந்து ஒன் வேவாக மாற்றிருக்காங்க. அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஆலந்தூர் போகிற டைரெக்ஷனில் வெஹிக்கல்ஸ் வந்து போக முடியாது. ஆனால் வந்து ஆலந்தூர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில் வர வெஹிக்கல்ஸ் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனில் இனிஷியலாக பார்த்த அந்த பில்லர் ஒர்க் அப்புறம் இந்த இடத்துல தான் பேரிகேட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஃபியூ மீட்டர்ஸ்க்கு.
இந்த இடத்துலையும் பேரிகேட் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பதற்கான அந்த வேலைகள் எதுவும் தொடங்கின மாதிரி தெரியல. இப்போ ஆல்மோஸ்ட் ஜிஎஸ்டி ரோடு கிட்ட வந்தாச்சு. இந்த கடைசி ஃபியூ மீட்டர்ஸ்க்கு தான் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக பேரிகேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்னும் பில்லர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு சில இடத்துல மட்டும் தான் பேரிகேட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பில்லர் ஒர்க் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் போகிற டைரெக்ஷனில் காரிடார் 5 மெட்ரோ ரூட்டுக்காக அமைக்கப்பட்ட பில்லர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது எக்ஸாக்டாக இந்த கேட்டர்பில்லர் ஆஃபீஸ் பில்டிங் உள்ள அந்த கேம்பஸில் தான் இந்த பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரூட் வழியாக தான் டைரெக்டாக ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த கார் பார்க்கிங்கில் ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கட்ட போகிறாங்க காரிடார் 5க்கு. ஸோ அதுக்கப்புறம் டைரெக்டாக கத்திப்பாரா ஃப்ளைஓவர் வழியாக பால்வெல்ஸ் ரோட் டைரெக்ஷனில் தான் இந்த மெட்ரோ ரூட் வந்து அமைஞ்சிருக்கு. கேட்டர்பில்லர் ஆஃபீஸ் பில்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த மெட்ரோ பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஆலந்தூர் இவி சப்ஸ்டேஷனோட பில்டிங். ஸோ அதை கிராஸ் ஓவர் பண்ணி தான் இந்த ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் கார் பார்க்கிங் வழியாக தான் இந்த மெட்ரோ ரூட் வந்து அமைச்சிருக்காங்க காரிடார் 5க்கு. அதில் இந்த ஆலந்தூர் இவி சப்ஸ்டேஷன் அந்த பில்டிங்கை கிராஸ் ஓவர் பண்ணதுக்காக அதுக்கு பக்கத்தில் அமைச்சிருக்கிற பில்லரோட டிசைன் வந்து பேலன்ஸ் கேன்டிலவர் டைப்பில் வந்து மெட்ரோவோட அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட பில்லரோட டிசைன் அப்படி தான் தெரிஞ்சுது எனக்கு பார்க்கும்போது. ஸோ இதுதாங்க ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற கார் பார்க்கிங்கில் தான் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட்டுக்கான ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனை அமைக்க போகிறாங்க. அதுக்கான பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்குறீங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனில் க்ரீன் லைன் காரிடார், ப்ளூ லைன் காரிடார் ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அடிஷ்னலாக காரிடார் 5 மெட்ரோ ட்ரெயின்ஸும் இந்த ரூட் வழியாக தான் போக போகுது, அதாவது ஆலந்தூர் வழியாக தான் போக போகுது. ஸோ ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக ஆலந்தூர் இருக்க போகுது. ஏற்கனவே ஒரு பிஸியான ஸ்டேஷன் தான் இந்த ஆலந்தூர். இப்போது காரிடார் 5லையும் மெட்ரோ ஸ்டேஷன் அமைகிறதுனால இன்னும் ஒரு பிஸியான ஸ்டேஷனாக இருக்க போகுது ஃப்யூச்சரில். ஸோ இதுக்கப்புறம் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து கத்திப்பாரா ஃப்ளைஓவரை கிராஸ் ஓவர் பண்ணி தான் போக போகுது. ஸோ அதோட அந்த மெட்ரோ பில்லர் ஒர்க் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதாங்க இந்த காரிடார் 5லேயே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவரில் ஏற்கனவே க்ரீன் லைன் காரிடார் அந்த மெட்ரோ வயடக்ட் அமைஞ்சிருக்கு, ப்ளூ லைன் காரிடார் மெட்ரோ வயடக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 மெட்ரோ வயடக்ட்டும் கிராஸ் ஓவர் பண்ணி போகிற மாதிரி தான் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து அமைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட்டுக்கு அதிகமான பில்லர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அதனால தான் பேலன்ஸ் கேன்டிலவர் டைப்பில் மெட்ரோ வைட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அதிகமான பில்லர் வந்து அமைக்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு வெறும் 3 பில்லர் தான் இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவர் கிராஸ் ஓவர் பண்ணுறதுக்காக அமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பில்லரோட ஹைட்டே கிட்டத்தட்ட 100 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹைட்டில் மெட்ரோ வயடக்டை வந்து புஷ்புல் டைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணினே போவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோ வயடக்ட் வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் அமைக்கிறாங்க.
அதுதான் வந்து இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கீழே கத்திப்பாரா ஃப்ளைஓவரில் எப்போவுமே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் மெட்ரோ ட்ரெயின்ஸ் சர்வீஸும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்வீஸ்க்கெலாம் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் கேர்ஃபுல்லாக தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பண்ண வேண்டியது இருக்குது. கத்திப்பாரா ஃப்ளைஓவர் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் பால் வெல்ஸ் ரோடில் நடக்கிற அந்த மெட்ரோ பில்லர் ஒர்க் தான் பார்க்குறீங்க. இந்த ரோடு வழியாக தான் இந்த மெட்ரோ ரூட் பட் ரோடில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ இதுதாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து கத்திப்பாரா வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நன்றி, வணக்கம்.